sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆண்டின் பொதுக்காலம் 13வது ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அந்த 28ஆம் தேதியில ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை நாம் மத்தேயு நற்செய்தியில 10வது பிரிவிலிருந்து 37 42 வரை உள்ள இறை வார்த்தையில் நாம் பெற முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்வோர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்வோரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்குனர் ஒருவரை அவர் இறைவாக்குனர் என்பதால் ஏற்றுக்கொள்வோர் இறைவாக்குனருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்வோர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோர்கள் ஒருவருக்கு என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த விருந்தோம்பல், பணிவிடை செய்தல், இவைகள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டிலே இரண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்துல அரசர்கள் நூல் 2வது புத்தகத்துல இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். விருந்தோம்பலில பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிறையவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக எலிசா சூனேமுக்கு சென்ற அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். பணக்கார பெண்கள் பெரும்பாலும் கஞ்ச பிசினாரிகளாக இருப்பார், கஞ்ச பிரபுக்களாக இருப்பார், கஞ்சத்தனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றுதான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முதல் வாசகத்துல அந்த பெண் இறைவாக்குனருக்கு உணவு கொடுக்கின்றார், தங்கச் சொல்லுகிறார், தங்குவதற்கான அறை ஏற்பாடு செய்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் அந்த இடத்தை கடந்து செல்லுகிறாரோ அங்கெல்லாம் சென்று தங்குவதற்கான ஏற்பாடு செய்கிறார். நம்முடைய பகுதிகளிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த அந்த விருந்தோம்பல், அந்த உபசரிப்பு, மனித தன்மையோடு, மனித மாண்போடு, மனித மதிப்போடு வழிநடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பாருங்கள். இதுல கைமாறு கருதாமல் பணிவிடை செய்தல், கைமாறு கருதாமல் பணிவிடை செய்தல் என்றால் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிஷ்காம கர்மா, கடமையை செய் பலனை எதிர்பாராது. ஒரு மனிதன் என்பதால் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், இறைவாக்கினரை இறைவாக்கினராக மதிக்க வேண்டும்.
நேர்மையாளரை நேர்மையாளராக மதிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் சொல்லப்பட்ட அருமையான ஒரு இறை வசனம். இறை வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வம் பெற்றோர்களே, நேர்மையாளரை நேர்மையாளராக ஏற்றுக்கொள்ளுதல், மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளுதல், இறைவாக்கினரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளுதல், இயேசுவை இயேசுவாக ஏற்றுக்கொள்ளுதல், இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளுதல், இயேசுனுடைய வாழ்வை நமக்கு முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளுதல். அதனால் தான் சொன்னார், பாதங்களை கழுவிட்டு நான் உங்களுக்கு பணிவிடை செய்தது போல நீங்களும் பணிவிடை செய்ய வேண்டும். அதுல மிக முக்கியமானது, பணிவிடை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது என்று. பணிவிடை செய்ய வேண்டுமானால் பலனை எதிர்பார்க்க கூடாது. அதைத்தான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். பணிவிடை செய்த பெண்மணி எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு இறைவாக்கினர். நடந்து நடந்து களைப்புற்று பசியோடு தாகத்தோடு வருகின்ற பொழுது அவருக்கு தேவை ஓய்வு எடுப்பதற்கான அறையிலே ஒரு சிறிய படுக்கைக்கு அருகே பக்கத்திலே கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் உணவு, அவ்வளவுதான். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான இறைவசனங்கள். இன்றைய நெருக்கடியான காலகட்டத்துல, அவசரமான காலகட்டத்துல, ரொம்ப மோசமான காலகட்டத்துல விருந்தினர்களை உபசரிப்பது கூட பெரிய கடினமான சுமையாக பார்க்கின்ற காலகட்டத்துல, பெற்ற தாயை கூட ஒரு விருந்தினராக கூட மதிக்க முடியாமல் வாழுகின்ற ஒரு காலகட்டத்துல, பெற்றோரை எல்லாம் கொண்டு உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளுகின்ற காலகட்டத்துல ஆண்டவருடைய இந்த இறைவார்த்தை என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கு. அவருடைய இறைவார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னை மறுத்து தன் சிலுவை தூக்கி கொண்டு வர வேண்டும். தன்னை மறுப்பது என்று சொல்லக்கூடிய தன்னை ஒறுப்பது வெறுப்பது என்பது மட்டுமல்ல, மாறாக பிறரை ஏற்றுக்கொள்வது, மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்வது, அதுதானே சிரமமாக இருக்கிறது. மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. மனிதனை ஒரு தூசாக பார்ப்பது, பயனற்றவன் என்று பார்ப்பது, வேஸ்ட் ஃபெல்லோ என்று பார்க்கக்கூடியது, முதியவர்களை கழித்து விடுவது, வீட்டிலிருந்து கழித்து விடுவது, மூலையில தள்ளி விடுவது, யாருமே இல்லாதவர்களுடைய இல்லங்களிலே கொண்டு அடைத்து விடுவது. இப்படிப்பட்ட கால் சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லக்கூடியது, என்னுடைய சீடன் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால், தாகத்தை தணிப்பதற்கான தண்ணீரை கொடுத்தால், பசியாற்றுவதற்கான உணவை கொடுத்தால், படுப்பதற்கான ஒரு இடத்தை கொடுத்தால், இளைப்பாறுவதற்கான ஒரு நிழலை கொடுத்தால், முன்னேறி செல்வதற்கான ஒரு உற்சாக வார்த்தையை சொன்னால், லட்சிய வாழ்வு வாழ்வதற்காக ஒரு ஒத்தாசையாக இருந்தால், துணையாக தோள் கொடுத்தால், பண உதவி செய்தால், வார்த்தைகளால் உதவி செய்தால், ஊக்கம் கொடுத்தால், ஒரு சமூக பணி செய்கிறாரே ஒரு உற்சாகப்படுத்துவோம். நான் எல்லாம் நிறைய புத்தகங்களை வாங்கி நான் கொடுப்பேன். வாசிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுப்பேன். கருத்துரையாளர்களாக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுப்பேன். அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. எனவே நல்ல எழுத்தாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் புத்தகங்களை கொடுத்தால், விற்கிறார்கள் என்று சொன்னால், வெளியிட்டார்கள் என்று சொன்னால், அதை வாங்கி கொடுத்தார். நீங்களும் சாதிக்கலாம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை கடந்த வாரத்திலே பார்த்தேன். ஓலக்கோடு ஜான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வாங்கி ஒரு சிலருக்கு கொடுத்தேன். அருள்பணி வில்லியம் அவர்கள் வாழ்க்கையினுடைய படிநிலைகளை பற்றி அழகான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். நிறைய பேர்கள் வாசிக்கலாம், எல்லோரும் வாசிக்கலாம். வாங்கி கொடுத்திருக்கிறேன். இதுவன் முழங்குளிப்பால் ஆசிரியர்கள் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வாங்கி கொடுத்திருக்கிறேன். பல்வேறு தரப்பினருக்கு இந்த புத்தகங்களை வாங்கி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் வாசிப்பார்கள். ஒரு வரி ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே தண்ணீர் கொடுப்பது, உணவு கொடுப்பது, உறைவிடம் கொடுப்பது மட்டுமல்ல, உபசரித்தல் என்று சொல்லக்கூடிய வாசிக்கிறவனுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தால் அதுதான் உபசரிப்பு. வாசிக்கின்ற மனிதனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசியப்பா என்று சொன்னால் அது ஒரு உபசரிப்பாக இருக்கிறான். அது விருந்தோம்பலாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் வழியாக கொடுக்கக்கூடிய சிந்தனையின் மைய கருத்து, பலனை எதிர்பாராமல் பணிவிடை செய்தல்.
பலனை எதிர்பாராம நிஷ்காம கர்மா, கர்மாவை செய், உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பாராது. அது வரும், நீ விதைத்து கொண்டு செல். அது காலம் வருகின்ற பொழுது உழைத்து வளர்ந்து வாழ்ந்து பூத்து கனிந்து காய்த்து சுவைத்து இனிக்கக்கூடிய பலனை கொடுக்கும். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, மரியாவிஷ நேயர்களுக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். பெற்றோர்கள், பிள்ளைகள், இளைஞர்கள், நோயாளிகள் அனைவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து நாங்கள் பலன் பெற வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்களும் பிறருக்கு ஒத்தாசையாக இருக்க செய்தலும், தோள் கொடுக்கின்ற தோழர்களாக இருக்க செய்தலும், உபசரிக்கின்ற நண்பர்களாக இருக்க செய்தலும், உபசரிக்கின்ற பெற்றோர்களாக பிள்ளைகளாக இருக்க செய்தலும். எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டிய பரந்த விரிந்த மனதிலேயே தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமேன்.